நாளில கூட நம்ம ஆவியின் கனிகள் மற்றும் ஆவியினுடைய வரங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவையான ஒன்று என்பதை நாம் அறிகிறோம். அதனால் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நம்ம அந்த குறிப்பிட்ட காரியங்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், அதை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். நோட் வச்சுருக்கவங்க எழுதிக்கெல்லாம் சேர்ந்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் எல்லாருக்கும் ஆனது. அதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது சபை போதகருக்கோ அல்லது குறிப்பிட்ட ஊழியர்களுக்கோ குறிப்பிட்ட நபர்களுக்கோ ஆனது அல்ல. இது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமானது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை நாம் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம் வாழ்க்கையில், இந்த சபையில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் ஆவியின் கனிகளையும் ஆவியின் வரங்களையும் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். முதலாவதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராவது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. போதும். இங்க வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு எத்தனை இருக்குது? எத்தனை இருக்கு? 7 தானே? 9 இருக்கு. ஓகே, வெரி குட். 9 கனிகளை குறித்து நமக்கு பார்க்குறோம். இது 9 கனிகளும் கனி தான். என்னது? கனி. கனிகள் அல்ல, பழங்கள் அல்ல, பழம்தான். சரிங்களா? அதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஆவியின் கனிகளை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தெளிவாய் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாசியோட வாழ்க்கையிலும் ஆவியின் கனிகள் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை தேடுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கான காரணம் ஒன்று தான், பரலோகத்துக்கு போகிறது தான். அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியின் கனிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கலாத்தியா சபைக்கு இந்த பவுல் எழுதுகிறார். முக்கியமாக 2 விஷயத்தை எழுதுகிறார். ஒன்று, மாம்ச கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனிகளை குறித்து என்ன செய்கிறாரு, இந்த கலாத்தியா புஸ்தகத்தில் எழுதுகிறார். 2க்கும் உள்ள ஒப்பீடை எழுதுகிறார். எப்படி மாம்ச கிரிகளை பண்ணால் என்ன நடக்கும், ஆவியில் வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். முக்கியமாக 16ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படின்னு என்ன செய்கிறார் இந்த பவுல் சொல்லுகிறத நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழணும் அல்லது ஆவியின்படி வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் மாம்சக்கிரியைகளை செஞ்சால் அதனுடைய பலன் என்ன? பாவம். பாவம் என்றால் மரணம். கடைசியில் மரணம் தான் ஏற்படும். அப்போ இந்த பாவ வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதனுடைய கடைசி வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நரகத்துக்கு போகிறதான ஒரு வாழ்க்கை. கடைசி அவன் போகிற இடம் எது? நரகத்துக்கு. ஆனால் ஆவியில் நடக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, கலாத்தியர் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இந்த முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச இச்சைகளை எல்லாம் நம்ம விட்டு விலகணும், ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்முடைய சாராம்சம். சரி, அப்போ இந்த
புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவியின் கனிகளை மட்டும்தான் சொல்லியிருக்குது ஒழிய ஆவியின் கிரியைகள் சொல்லலை. என்னது? ஆவியின் கிரியைகள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் மாம்ச கிரியைகள் என்றால், மாம்ச கிரியைகள் என்றால் அது செயல்படுகிற காரியம் அல்லது செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி மாம்ச கிரியைகள் ஒரு முக்கியமான செயல்பாடுகள். ஆனால் ஆவியின் கனிகள் அப்படின்னா வெளிப்படக்கூடிய குணாதிசயங்கள். ஆவியின் கனிகள் என்பது வெளிப்படக்கூடிய குணாதிசயங்கள். சரி, இப்போ நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 8ஆம் வசனத்தில் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி. அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பணும்னா என்ன வேணும்? கனி வேணும். அதே போல் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மரத்தை அதன் கனிகளால் அறிய முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இவன் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனம் சொல்கிறது அங்கே ஒரு நிலத்தில் விழுந்தக்கூடியதான விதை 100ஆக 60ஆக 30ஆக என்ன செய்யணும்? பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே திராட்சை செடியும் திராட்சை கொடிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் சாராம்சங்களும் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஆவியின் கனிகளை நாம் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதான் என்ன செய்யுது? கனிகளை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம சொல்லுவோம், பழங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? இப்போ மாம்பழம் அப்படின்னா என்ன செய்வோம்? 2-3 பழத்தை எடுத்து வச்சுருப்போம். ஆனால் திராட்சை பழம்னா என்ன செய்வோம்? ஒரு கொத்தை எடுத்து வச்சுருப்போம். அப்போது ஒரு ஆவியின் கனிகளில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கொத்து அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ எல்லாமே முக்கியமானது. ஒன்றை வச்சுக்கலாம் ஒன்றை வைக்க முடியாது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதே போல் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்கிறது கனி கொடாத கொடியை அவர் என்ன செய்வாராம்? அறுத்து போடுவார். ஆமாம், பல நேரங்களில் நம்ம அந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆலயத்துக்கு வருவோம், ஆண்டவரை தேடுவோம், பரிசுத்தமாக வாழலைன்னா என்ன நடக்கும்? பாஸ்டர் சர்ச்சிலேருந்து என்ன செய்வார்? வெளியே அனுப்பிடுவாரா? என்ன செய்ய மாட்டார்? அனுப்ப மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது எந்த செடியில் இருக்கக்கூடிய கொடி எது சரியாக கனி கொடுக்கலையோ அதை என்ன செய்வாராம்? அறுத்து போடுவார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, அன்ஷேப்டு கல், அதாவது கல்களில் எதுக்கும் பயன்படாத கல்களை கூட ஆற்றுல உருட்டி போட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது தண்ணி போகிற போக்கில் வேகமாக போய் என்ன செஞ்சிருமா? ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? கூழாங்கல்லாம் மாறிடும். ஸோ ஆலயத்துக்குள்ளே வரக்கூடிய எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் வசனத்தை கேட்க 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 நமக்கு என்ன செய்யும்? நிச்சயமாய் ஒரு நாள் மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அதனால் யாரையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கடைசி குணாதிசயம் என்னன்னா கனி கொடுக்கிற வாழ்க்கை, பியர் ஃப்ரூட் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இது பழத்துக்கு மட்டும்தான், நமக்கு கனிகளுக்கு மட்டும்தான் நமக்கு ஒப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மாம்ச கிரியைகளை சொல்லும் பொழுது அப்படி சொல்லலை. அது பல விஷயங்களை சொல்லியிருக்கு, கிரியைகள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதுக்கு ஆவியின் கனி அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதான் முதல் வசனத்தில் அந்த 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆவியின் கனியோ அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சரி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளணும் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய வசனங்களை சொல்லுவேன், அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, எடுத்து வாசிக்க வேணாம், ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய சப்ஜெக்ட் ஆவியின் கனியும் அதே போல் ஆவியின் வரங்களும் பெரிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நிறைய வசனங்களை சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல அது உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்யும். இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று விதமான இந்த கனிகளை நம்ம பிரிக்க போகிறோம். என்னது? மொத்தம் 9 கனிகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் 3 கனிகளாக பிரிக்க போகிறோம். என்ன கனிகள் அப்படின்லாம் நம்ம என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். முதலாவதாக என்ன கனி இருக்குது அங்கே? அன்பு, அடுத்தது சந்தோஷம், அடுத்தது சமாதானம். இந்த 3ஐயும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கனிகள் யார் தருவா அப்படின்னா பரலோகத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய ஒரு காரியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3ஐயும் நம்மளே என்ன செய்ய முடியாது? உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியாது. இந்த 3ஐயும் ஆண்டவர் தான் நமக்கு தரணும். இந்த 3ஐயும் ஆண்டவரை நமக்கு தரக்கூடியது. அதை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளிப்படுத்த முடியும், மற்றவர்கிட்ட வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ கனிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது
இந்த இதில் மொத்தம் 9 சொன்னேன். முதல் 3, ரெண்டாவது 3 நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். அந்த 3 1. அடுத்த 3வது பார்த்தீங்கன்னா விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 3ம் ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த காரியங்களை நம்ம வரிசையாக என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்ன சொன்னேன், இது உள்ளிலிருந்து வெளிப்படுவது. இது உள்ளிருந்து வெளிப்படுறது. இது தேவன் நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சரி, இப்போ இதில் முதல்ல அடுத்த 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கனி, நம்ம மற்றவங்க கிட்ட வைத்திருக்கக்கூடிய உறவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், நீடிய பொறுமை என்பது மற்றவர்களிடத்தில் நம்ம காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம். கருணை என்பது அல்லது தயவு என்பது மற்றவர்களிடத்தில் நம்ம காண்பிக்கக்கூடியது. நற்குணமும் நன்மை என்பது மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். 3வது வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 3ம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆவியின் கனிகள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடியது என்னதெல்லாம், விசுவாசம், நம்பிக்கை, சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 3மே என்ன செய்யணும், கட்டாயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். நான் இப்போ சொன்னது புரிஞ்சிருக்கும்ல, 3 விதத்தில் சொன்னேன். முதல் விஷயம் என்ன சொன்னேன், அன்பு, சந்தோஷம், சமாதானம் எப்படிப்பட்டது, தேவனிடத்திலிருந்து பெறக்கூடியது. அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது. சரிங்களா, நம்முடைய வாழ்க்கையில் அதாவது அன்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியது, சந்தோஷம் என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியது, சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. 2வது சொன்னேன், நம்ம மற்றவங்ககிட்ட காட்டக்கூடிய அந்த உறவு, மற்றவர்களோடு காண்பிக்கக்கூடிய உறவு குறித்து நம்ம வாசித்தோம். அது ஒன்று என்னது, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். 3வது பார்த்தீங்கன்னா விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 3ம் நம்ம என்ன செய்யணும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோமோ, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமோ, அவங்க எல்லாரும் சேர்ந்து வைத்திருக்க வேண்டிய குணாதிசயங்கள். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம 1 by 1 என்ன செய்ய போகிறோம், சீக்கிரமாக பார்த்துட்டு, ஏனென்றால் வரங்கள் மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதை நிறையா சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் இது வேகமாக நான் சொல்ல நீங்கள் என்ன செய்யலாம், வசனங்களை எழுதிக்கோங்க. இப்போ இங்கே வாசிக்க முதல்ல அன்புன்னு பார்த்தோம். நேற்று நம்ம பிரசங்கம் கேட்டோம். அந்த பிரசங்கத்தில் மிக முக்கியமாக அன்பை குறித்து, அன்பும் அரணும். ஸோ அதனால் அன்பை குறித்து நான் ரொம்ப பெருசாக பேசாவிட்டாலும் சில விஷயங்களை சொல்கிறேன். அன்பு என்பது அவங்க நேற்று சொன்ன மாதிரியே 4 விதமான அன்புன்னு சொன்னாங்க. அதில் ஒரு அன்பு தெய்வீக அன்பு, அதான் அகாப்பே அன்பு. அந்த அன்பில் அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் எந்த கடவுளும் நமக்காக, எந்த தெய்வமும் நமக்காக என்ன செய்யலை, ஜீவனை கொடுக்கலை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் என்ன செய்யலை, இந்த உலகத்தில் கொடுக்கலை. நம்ம மற்றவங்க சொல்லும் பொழுதும் தைரியமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கார், ஜீவனை கொடுத்திருக்கார். தன்னுடைய சொந்த குமாரனையே என்ன செஞ்சிருக்கார், வானத்தில் பரலோகத்திலிருந்து நமக்காக பூமியிலே இறக்கி அனுப்பியிருக்கிறார். அடுத்தது வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார், மரித்ததுனால நம்ம மேலே என்ன செஞ்சார், அவருடைய அன்பை விளங்க பண்ணுகினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அன்பு நமக்கு என்ன செய்யுது, இருக்குது. இந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒன்று. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அன்பு தான் மற்ற எல்லா கனிகளுக்கும் அடிப்படையானது. ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னால் எந்த கனிகளும் அவன் வாழ்க்கையில் என்ன செய்யாது, செயல்படாது. அப்போ எல்லா கனிகளும் நம்ம வாழ்க்கையில் செயல்படணும்னா முதல்ல பிரதானம் என்னதுதான், அன்பு தான். நீங்கள் 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அன்பே பிரதானம், அவ்வளோதான். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் 1 Corinthians 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பிற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதை நாம் வாசிக்கிற பொழுது நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், தவறி போகிறோம். எல்லாவற்றையும் கடைப்பிடிக்க ஆரம்பித்தா நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம இப்போ சரிப்படுத்தி நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுவதற்கு நம்ம என்னது அது உதவியாக இருக்கும். அதே போல் சந்தோஷம் என்பது இது ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். சந்தோஷங்கள் சொல்கிறத விட இங்கிலீஷில் ஜாய் அப்படின்னு இருக்கும். ஜாய்ங்கிறது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை அளவிட முடியாது. அந்த சந்தோஷத்தை தான் யார் தர்றா, ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்போ ஒரு நபர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்கன்னா என்ன செய்வாங்க, உடனே இன்னைக்கு ஏதோ புதுசாக போட்டிருக்காங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, போவாங்க. ஒரு 3 மணி நேரம் பார்ப்பாங்க. எப்பா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு.
அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு ஒன்றுமே அந்த சந்தோஷம் மறுபடியும் போயிடும். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், அடுத்த 2 நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு பிறகு என்ன ஆயிரும்? அது பரம பேர். ஆனால் தேவன் தருகிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி விலையேறப்பட்டது. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னா, எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் கவலையே கிடையாது நமக்கு. அல்லேலூயா. அப்படி தானே? பல நேரங்களில் எங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கு. சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, என்ன பொருள் நம்ம எதிர்பார்த்த பொருள் இருக்குதோ இல்லையோ, ஒரு சந்தோஷம் எப்பவுமே என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். அல்லேலூயா. அதே போல் அதுதான் நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். மறுபடியும் சொல்லுகிறாரு. அப்படி அப்போ நம்ம மறுபடியும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சந்தோஷமா இருங்க. ஆமாம், பவுலுக்கு வராத கஷ்டமா? எத்தனை விதமான பாடுகள் போராட்டங்கள் வழியாக அவர் போனார், ஆனாலும் என்ன செஞ்சார்? சந்தோஷமா இருந்தார். அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்த 3வது காரியம் சாந்தம். சாந்தம் என்பது ரொம்ப முக்கியம். சமாதானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் தேவையான ஒன்று என்னதுதான்? சமாதானம். எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோ கோடியான பெரிய பொறுப்பில் கோடியாக பணம் வச்சுருந்தாலும், அல்லது பதவிகளில் இருந்தாலும், அவங்களுக்கு இல்லாத ஒன்றே ஒன்று என்னதுதான்? சமாதானம். நீங்கள் பேப்பர் எடுத்து வாசித்தீங்கன்னா, டிவியில் கூட நிறைய சொல்கிறதில்ல, ஆனால் பேப்பரில் டெய்லி வாசித்தீங்கன்னா ஒரே அட்லீஸ்ட் 1 மணித்தாலாவது என்ன செய்கிறான்? தற்கொலை பண்ணி என்ன செய்கிறான்? இறந்து போகிறான். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் அவன் நினச்ச சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கல, சமாதானம் அவனுக்கு கிடைக்கல. அந்த சமாதானம் இல்லாதனால அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை பண்ணி சாகிறான். அப்போது சமாதானம் என்பது தேவன் தரக்கூடியது. சமாதான கர்த்தர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை விதமான பாதகமான சூழ்நிலைகள் வந்தாலும் சமாதானம் மட்டும் இருந்துன்னு வச்சிங்களேன், கவலையே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு சில பயங்கர பிரச்சனை வரும். நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு உங்ககிட்ட கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு என்ன செய்வாங்க மக்கள் இருப்பாங்க. நம்ம கூலாக பதில் சொல்லுவா. உனக்கு கவலையே இல்லையா? ஏன் கவலை வரணும்? எனக்குள்ள யார் இருக்கா? சமாதான கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த சந்தோஷமும் சமாதானமும் இந்த அன்பும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இது நம்ம வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படும். மற்றவங்ககிட்ட கேட்பாங்க, எப்படி நீ சந்தோஷமா இருக்க, எப்படி உனக்குள்ள இந்த சமாதானம் வந்துச்சு அப்படின்னு ஜனங்கள் என்ன செய்வாங்க? உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் சொல்லணும், ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த சந்தோஷமும் சமாதானமும் வேற என்னது, இந்த அன்பும் எனக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. அடுத்து 2வது இருக்க வேண்டிய மிக முக்கியமானது மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவு. ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது தேவனை தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் காண்பிக்க வேண்டிய முக்கியமான 3 காரியம் நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை ரொம்ப அவசியமானது. பேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லாங் சஃபரிங் சொல்லுவாங்க. இந்த லாங் சஃபரிங்கிறது பல நாட்களாக ஏற்படுகிற போராட்டம். ஆனால் அதுலேயும் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. ஆமாம், அதான் நம்ம வாசிக்க முடியும். அதே போல் நம்மை தொடர்ந்து எரிச்சல் ஓட்டக்கூடிய யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பொறுமையாக இருக்கிறது. சில நேரம் பாருங்கள், மாமியார் என்ன செய்வாங்க? மருமகளை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது மருமகள் தான் இப்போ ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க மாமியாரை. ரைட் தானே? மாமியாரை மருமகள் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. தொந்தரவு பண்ணாலும் பொறுமையாக இருக்கணும் பல நேரங்களில். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய விஷயம் என்னென்னா பொறுமை அவசியம். ஆமாம், எடுத்த உடனே வேகமாக கோவப்படுறதுனால என்ன நினச்சப்பதில்ல, மாற்றத்தை பார்க்க முடியாது. ஆமாம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படி சொல்லுவாங்க, மட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம பொறுமையாக இருப்பது ரொம்ப அவசியம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும்னா சகிப்புத்தன்மை அவசியம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிகமான சகிப்புத்தன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் நமக்கு என்ன துரோகம் பண்ணாலும், எத்தனை தொந்தரவு கொடுத்தாலும், எப்படி பிரச்சனை பண்ணாலும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது சகிப்புத்தன்மை. அந்த பொறுமை நமக்கு அவசியமானது. அல்லேலூயா. அடுத்து தயவு. தயவு பார்த்தீங்கன்னா கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. கருணைனா மற்றவங்க மேலே காண்பிக்கக்கூடிய ஒரு கருணை.
மற்றவங்க பாவம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அல்லது அவங்க எதுக்குமே இப்போ, அதாவது அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒர்த்து இல்லாட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுதான் கருணை. அந்த கருணையோட ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த தயவு நமக்கு உதவி செய்கிறது. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக என்ன செஞ்சுருக்காங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்காங்க. இன்றைக்கி நமக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சது நிமித்தமாக தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், நல்லா படித்திருக்கிறோம். நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, உதவி செஞ்சது நிமித்தமாக. இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும், உதவி செய்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். ஹல்லேலூயா. அடுத்து நற்குணம். நற்குணம் பார்த்திங்கன்னா நன்மை செய்கிறது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. அதாவது தகுதியற்ற மக்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும். கருணை காட்டுவது மட்டுமல்ல, நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதாவது நற்குணம் என்பது ஒரு நாளும் தீமைக்கு எதிர்வினை ஆற்றவே ஆற்றாது. ஏனென்றால் என்ன விதமான குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்தை உள்வாங்கி கொண்டு நன்மை செய்வது. நம்ம நன்மையினால் தீமையை வெல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த மூன்றாவது இருக்க வேண்டிய மிக முக்கியமான, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒன்று விசுவாசம். விசுவாசம் என்பது வரங்களையும் இருக்குது, கனிகளிலையும் இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது என்னென்றால், ஒரு மனிதன் விசுவாசிக்கிறவன் அல்லது நம்பகமான நபர் அல்லது உண்மை உள்ள நபர் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த மூன்று காரியங்களும் சேர்ந்து தான் விசுவாசம். ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு தனிநபராக தன்னுடைய வார்த்தைக்கும் தன்னுடைய ப்ராமிஸ் பண்ணுறதான வாக்குறுதிக்கும் என்ன செய்யணும், உண்மை உள்ளவனாக இருப்பது அல்லது விசுவாசம் உள்ளவனாக இருப்பது என்று அர்த்தம். இந்த விசுவாசம் உள்ள நபராக நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டியது அவசியம். மற்றவங்க நம்மளை நம்பணும். நிறைய நேரத்தில் இன்றைக்கி கிறிஸ்தவங்களை நம்பலை. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கன்னா என்ன செய்வாங்க, நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம நம்பிக்கைக்குரியவங்களாக இல்லை. ஒரு பொருள் நம்மக்கிட்ட கொடுத்தா திரும்பி வருங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்டே அவங்களுக்கு என்ன செய்யலை, மற்றவங்களுக்கு வரலை. ஸோ அந்த நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கணும், விசுவாசம் உள்ள நபராக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அடுத்து சாந்தம் என்பது பணிவு. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அடுத்த காரியம் பணிவு இருக்கணும். ஆமாம், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் நம்ம இருக்க வேண்டியது பணிவு, தாழ்மை இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். இல்லை பல விஷயங்கள், வசனங்கள் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஆமாம், இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் எழுதிக்கோங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சாந்தத்தை காண்பித்தார். எங்கே காண்பித்தார், கோயிலில், சர்ச்சில், அப்படி தானே கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த கோபம் தேவையான காரியத்துக்கு பயன்படுத்தி விட்டு அது என்ன செய்யலை, அந்த கோபம் தொடர்ச்சியாக என்ன செய்யலை, இல்லை, தன்னோட சாந்தத்தையும் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதாவது நேற்று சொன்னது போல் ஆண்டவர் பாவிகளை என்ன செய்யலை, பாவிகளை நேசிக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியது பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த கோபம் இருக்கலாம், ஆனால் பாவிகளை நேசிக்கிற அந்த சாந்தமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சாந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை என்ன செய்யுமா, அப்படியே கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு எடுத்துரும். அதுதான் சாந்தம். நிறைய நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கி சாந்தம் இல்லை, கோபம் அதிகமாக வெளிப்படுது, சாந்தம் குறைஞ்சிருது. கோபம் வரணும், தப்பு சொல்லலை, ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தம். யார் என்ன சொன்னாலும் சாந்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் சில பேர் கோபம் மூட்டி பார்ப்பாங்க, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன, அவன்கிட்ட போய் சொன்னோம் பாரு அப்படின்னு நினச்சிவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ட்ரிகரிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிகரிங் ஸ்பிரிட்டை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தான், சாந்தமாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய இச்சை அடக்கம் வந்து ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். சுய கட்டுப்பாடு. நிறைய நேரங்களில் ஒரு பாவ மனிதன் என்ன செய்வானா, ஆசைகளை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பாவ மனிதனால் பாவத்தை என்ன செய்ய முடியாது, ஆசைகளை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் தேவ பிள்ளை இந்த ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமானது. ஏனென்றால் இந்த பாவ ஆசைகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை என்ன செய்யும், அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிடும். எந்த விஷயமா இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம், அடுத்த 15 நிமிஷம், அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 2 மணி நேரம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யணும், அதை நம்மளை அடிமைப்படுத்தி விடும். நம்முடைய நேரத்தெல்லாம் என்ன செஞ்சுறது, சாப்பிட்ரும். அதனால அந்த இச்சை அடக்கம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த ஆவியின் கனிகளை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம செயல்படுத்தணும். இந்த 3 விஷயம் சொன்னேன். இந்த 3 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக கடைபிடித்தால் நிச்சயமாக சொல்கிறேன், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் பரலோகத்துக்கு நிச்சயமாக போகலாம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது ஆவியின் கனிகள் தான். ஆவியின் வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியின் கனிகள் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனும் என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ஆவியின் கனி வெளிப்படுமா, வெளிப்படாதா? வெளிப்படவே வெளிப்படாது. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். வாசித்து ஆவியின் கனி எப்படி நமக்கு வேணும், இந்த ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட வசனங்கள் நமக்கு சொல்லுது. இங்கே நான் முதல்ல சொன்னேன், 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கூடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி என்ன செய்கிறாராம், சுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுத்தம் பண்ணுவதற்காக தான் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆலயத்துக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இதெல்லாம் என்ன காரியம்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை சரிப்படுத்தி ஆவியின் கனிகளை அல்லது ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு என்ன செய்யுது, உதவி செய்கிறது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த கனிகள் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, எண்ணில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எண்ணில் நிலைத்திருங்கள் என்பது தேவனுக்குள்ள நம்ம நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். எப்படி நிலைத்திருப்பது, அவரை அறிகிறது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். ஸோ இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யணும், அந்த வசனம், அந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். பியர் ஃப்ரூட். ஒரு தேவ பிள்ளை கட்டாயமாக என்ன செய்யணும், கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும். 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நீங்களும் நானும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. நிறைய நேரம் பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்ன எல்லாரும் என்ன செய்ய முடியாது, கடைசியில் தோத்து போகிறத பார்க்குறோம். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரால் செய்ய முடியும், ஆண்டவர் எனக்கு செய்ய வைப்பார் அப்படின்னு விசுவாசத்தோட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களால் செய்ய முடியும். அதான் வசனம் சொல்லுது, நான் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம ஆண்டவர்கள் நிலைத்திருக்கணும். அதே போல் ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், வளரணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு ஒழுங்காக வரணும், சர்ச்சுக்கு வரணும், தேவனுடைய வார்த்தை கேட்கணும். அந்த வசனங்கள் படி நம்ம என்ன செய்யணும், நம்மை கடைபிடிப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் வேணுமானால் செய்ய வேண்டிய 2வது காரியம், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமாம், அதான் சின்ன வயசில் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம், மனப்பாடம் பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனங்கள் எப்போ உதவி செய்யும்னா, ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு தூரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது வசனங்கள் நமக்கு கிரியை செய்யும், அந்த வசனங்கள் நம்மை காப்பாற்றும். அதனால தான் நம்ம வசனங்களை சரியாக நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி அவைகளை தியானித்து அவைகளை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை உள்வாங்கிக் கொள்வது அவசியம். அதான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் நம்மள இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது, பிசாசு ஒரு நாளும் அவனுடைய கிரியைகளை நமக்குள்ள கொண்டு வர முடியாது. அதான் அப்படி அவனுக்குள்ள அவன் பிசாசோ அவனுடைய கிரியைகளும் நமக்குள்ள வராமல் இருக்குமானால் ஆவியின் கனியில் நம்ம என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில் இருக்கும், ஆவியில் நடக்கிறவங்களாம் நம்ம மாறுவோம். அல்லேலூயா. அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டுடைய அன்பில் நம்ம நினைக்கணும்னா அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்ம அவரை பின்பற்றும் போது தான் நம்ம என்ன செய்ய, அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும். அதே போல் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை நம்ம சரியாக செஞ்சால் நம்ம அந்த ஆவியின் கனிகளை நம்ம என்ன செய்ய முடியும்,
பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் அந்த ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே இந்த திராட்சை செடியை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயத்தை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரும் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கிறார் அப்படின்னா, கற்களை பொறுக்கி வேலி அடைச்சி அதுக்கு ஒரு கோபுரத்தை நாட்டி எல்லாத்தையும் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் எதிர்பார்க்குற கனி என்ன தெரியுமா? நல்ல பழம் தருன்னு. ஆனால் பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? கெட்ட பழங்களை, கசப்பான பழங்களை நம்ம கொடுக்குறோம். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. கசப்பான பழம், நல்ல பழங்களை வேணும்னு. அதற்காகத்தான் நம்ம என்ன கலாத்தியரில் வாசிக்கிறோம். ஆமாம், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள், எபேசியில் சொன்னது போல். வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆவியின் கனிகளை பிரதிபலிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன செய்யணும்? மாறுவோம். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு தானே? ஆவியின் கனி இருக்குன்னா என்ன செய்யணும்? 3 காரியங்கள். 1, ஆண்டவரில் நிலைத்திருக்கணும், அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் செயல்படும். ஆமாம், மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். நேற்றே சொன்னாங்கல்ல, எங்கள் மனைவி சொன்னாங்க, நம்மளை பார்த்து தான் கேட்பாங்க மொதல் கேள்வி, நீலாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா வந்து டெய்லி இங்கிலீஷ் பேசுவாங்க. ரொம்ப ஸ்கூலுக்கெலாம் போனதில்லை, ஆனால் என்ன செய்வாங்க? ரொம்ப இங்கிலீஷ் பேசுவாங்க. டெய்லி காலைல எந்திரிச்சோன்னா முதல்ல அவங்களுக்கு பேசுகிறது என்ன தான்? இங்கிலீஷ் பேசுவாங்க. ரொம்ப நாள் பொறுத்து இருந்து ஒரு நாள் சொன்னேன், என்னம்மா நீங்கள் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மொதல் கேள்வி, இவெல்லாம் ஒரு அலையிலே சொல்கிறவனா பைபிளில் தூக்கிட்டு போகிறான் பாரு, எப்படி கேள்வி கேட்காம பாரு அப்படின்ட்டாங்க. நம்மகிட்ட பதில் சொல்ல மாட்டாங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டியிருக்குது. ஆமாம், அன்பு, சந்தோஷத்தை, சமாதானத்தை, தயவு காட்டணும். ஆமாம், சாந்தத்தை காட்டணும். இதெல்லாம் நம்ம வெளியே காட்ட வேண்டிய ஒரு காரியம். இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வோம். இதனுடைய வெளிப்பாடு எங்கே தெரியுமா? நம்ம மரண வீட்டில் தான் தெரியும். ஒரு மனுஷன் மறிக்கும் போது தான் என்ன செய்வாங்க? அங்கே தான் நல்ல காரியமும் தீமையான காரியத்தையும் சொல்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை உங்ககிட்ட நேரடியாக சொல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப அன்புள்ளவங்களாக இருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட ஒருவரும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களை பார்த்து என்ன செய்வாங்க? எல்லோரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸோ இந்த ஆவியன்களை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அடுத்தபடியாக நம்ம வாசிக்க போகிறது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே வாசிக்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். போதும், இங்கே வாசிக்கிறோம் ஆவியின் வரங்களை குறித்து. பார்த்து எத்தனை வரங்கள் இருக்குது? எத்தனை வரங்கள் இருக்கு? 9 வரங்கள் இருக்கு. எத்தனை கனிகள் உண்டு? 9 கனிகள். ஸோ 9 கனிகள் 9 வரங்கள், ரெண்டையுமே சமமாக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரங்கள் எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை வளர்ச்சிக்காக, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர் தரக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த வரங்கள். இந்த வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கட்டாயமாக செயல்படணும். எப்படி கனிகள் நமக்கு செயல்படணுமோ அதே போல் வரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? செயல்படணும். ஏனென்றால் கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியம், வரங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற காரியம். கனிகள் நம்ம வெளிப்படுத்துறது, வரங்கள் தேவன் நமக்கு
தருகிறது. ஸோ அதனால தேவன் நம்ம மூலமாய் கிரியை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவனுடைய வரங்களை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சில கேள்விகளை அப்படியே வரிசையாக நான் சொல்ல நீங்கள் எழுதி ஏன் வரம் வேணும் அப்படின்லாம் வரிசையாக சொல்ல நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதி கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டது போல இது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். சரிங்களா? இதை நம்முடைய சொந்த கிரியையினாலேயோ அல்லது சொந்த பணத்தினாலேயோ அல்லது நம்முடைய பலத்தினாலேயோ அல்லது வேற எந்த விதத்தினாலேயோ நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது தேவன் தரக்கூடியது, பியூர்லி தேவன் தரக்கூடியது தான். வேற யாராலையும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், நீங்கள் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது போல அவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் தான் கொடுக்கிறார். ஆண்டவர் நினைச்சாரு தேவைப்படுறவனுக்கு கரெக்டாக கொடுத்து நடத்துகிறார். இது நிச்சயமாக எல்லாரும் என்ன செய்ய முடியும்? ஆவியின் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், படிச்சிருந்தா இல்லை, அல்லது ரொம்ப ஆவியில் நிறைஞ்சா மட்டும் இல்லை, அல்லது நான் அந்த சபையோட 15 வருஷ விசுவாசி அதனால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வரங்களை நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சமமாக யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தான் அது கிடைக்கும். சரி, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் செய்த கிரியைகளை நம்மளும் செய்யணும். அதுதான், தேவன் செய்த கிரியைகளை நாமும் செய்யும்படியாக ஆண்டவர் இதை என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்க முடியும். இதை யார் பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெற முடியும். ஆமாம், 1 கொரிந்தியர் 1:7, மார்க் 16-17 20 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஆமாம் எல்லாரும் பெற முடியும். விசுவாசிக்கக்கூடிய யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ தேவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து, எல்லா வரங்களையும் ஒருவன் பெறக்கூட முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லா வரங்களையும் ஒரு மனுஷன் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மார்க் 9:23 வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். அதே போல் வரங்கள் தவறாக பயன்படுத்த முடியுமா? ஆமாம், பயன்படுத்தலாம். வரங்களை தவறாக பயன்படுத்த முடியும். ஆமாம், பிரசங்கி 2:9, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7-13 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க முடியும். பின்வாங்கி போன நிலைமையில் இந்த வரங்கள் செயல்படுமா? கட்டாயம் செயல்படும். ஒரு மனுஷன் வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு பின்வாங்கி போனாலும் அவர்களால் என்ன செய்ய முடியும்? வரங்களை பயன்படுத்த முடியும். சரிங்களா? அடுத்தது, வரங்கள் மாறாதவைகளா? ஆமாம், மாறாதவைகள். அவர் கொடுத்த அழைப்பும் அவர் கொடுத்த வரங்களும் ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாதது, அது அப்படியே இருக்கும். ரோமர் 11:29 அதில் வாசிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம் சித்தத்தின்படி வரங்களை பயன்படுத்தக்கூடுமா? ஆமாம், நம்ம விருப்பப்படி நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய வரங்களை பயன்படுத்த முடியும். தேவைப்படும் பொழுதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆமாம், 1 கொரிந்தியர் 14:15 23-32 வசனங்களை வரைக்கும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23-32 வரைக்கும். ஆமாம், எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தலாம்? தேவைப்படும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். 1 கொரிந்தியர் 12:7. அடுத்தது, எவ்விடத்துலலாம் பயன்படுத்தலாம்? தேவைப்படக்கூடிய எல்லா இடத்துலையும் என்ன செய்யலாம்? நம்ம வரங்களை பயன்படுத்த முடியும். ஆமாம், நம் வரங்களை விரும்பி தேர்ந்தெடுக்கலாமா? ஆமாம், தேர்ந்தெடுக்கலாம். நமக்கு எந்த வரம் வேணுமோ அதை கேட்டு நம்ம என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளலாம். ஆமாம். அடுத்து, இந்த வரங்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னு வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பிற்கான தேவனினுடைய சாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:30 வாசிக்கிறோம், வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கிறது. ஒரு மனிதனுக்கு வரங்கள் வரும்பொழுது என்ன வருதுன்னா, வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 9:35-42 வசனத்தை வாசிக்கிற பொழுது நிறைய ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஏசப்பா கிட்ட வர முடியும். ஒரு மனிதன்கிட்ட வரம் இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க? மக்கள் அவங்கள தேடி ஓடி வருவாங்க, கர்த்தர் இடத்துல திரும்ப முடியும். ஆமாம், அதே போல் அப்போஸ்தலர் 2:43 வாசிக்கிறோம், ஜனங்கள் வரம் பெற்றவங்க கிட்ட என்ன செய்வாங்க? ஒரு பயம் இருக்கும். வரம் பெற்றவங்க கிட்ட ஒரு பயம் இருக்கும். அதுக்காக ஆண்டவர் இதை பயன்படுத்துகிறார். அடுத்தது, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. ஆமாம், வரங்கள் இருக்கிறதுனால சபையில் பக்தி விருத்தி உண்டாகுது. இந்த வரங்கள் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா? எப்படி மற்றவங்களை மிரட்டுறதுக்கா? வரங்கள் வேணுமா வேண்டாமா? பின்னால் இருக்கவங்களுக்கு வேணுமா? என்ன வரம் வேணும் உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்காக கேட்டு வாங்கி தர்றேன். ஓகே, வரங்கள் நமக்கு தேவை. அந்த வரங்களை நம்ம என்ன செய்யணும்? சபை பக்தி விருத்திக்காக, சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக. ஆமாம், சில நேரங்களில் தீர்க்க தரிசன வரங்கள் சபையில் வெளிப்படும். அப்போ அந்த வரங்கள் வெளிப்படும் போது என்ன செய்யணும்?
பாஸ்ட்டுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கா இல்லை. எதுக்கு? பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம என்ன செய்யணும்? இந்த வரங்களை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அடுத்தது இப்போ நம்ம 7-9 வரங்கள் இருக்குது. இந்த 9 வரங்களையும் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. இந்த அரை மணி நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வரங்களை எப்படி என்னென்ன இந்த வரங்கள் எப்படி செயல்படுகிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் என்னென்ன வரம் எப்படி செயல்பட தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும். முதல் காரியம் ஞானத்தை போதிக்கும் வசனம். அல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வசனம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் என்பது தேவன் தரக்கூடியது. இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு வரம். இந்த வரத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போது ஞானம் என்பது ஆழமான ஒரு சுய அறிவுன்னு சொல்லலாம். இது யார் தரானா? தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. சரிங்களா? இதில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான தலைப்புகளில் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சதை எழுதிக்கோங்க. ஞானத்தை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஞானத்தை தருகிறார். ஆமாம், ஒரு மனுஷனுக்கு மேலே தங்கியிருக்கும் போது அது என்ன செய்யுதுன்னா, அவனிலிருந்து வெளிப்பட்டு அது என்ன செய்யுது? ஞானத்தை போதிக்கிற வசனம் வெளிப்படுகிறது. அதே போல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆவிக்குரிய வரம் எல்லா விதமான தேவனுடைய ஆழங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறது. அதை நம்ம வாசிக்க முடியும். அதே போல் தேவனுக்குரியவைகளை அறிய முடியும். இந்த வரத்தை பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கானவைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். சரி, அடுத்தது சிருஷ்டிப்பின் ஞானம். இந்த ஞானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமானது சிருஷ்டிப்பின் ஞானம். நீங்கள் பைபிளில் நிறைய இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஆதியில் படைக்கப்பட்டதான படைப்புகளை கூட என்ன செய்வாங்க? சில தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சுருக்காங்க? அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் வாசிக்க முடியும். 1 எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஆதி நிலையை பற்றி சொல்கிறார். ஆமாம், ஆண்டவர் எப்படியெல்லாம் உலகத்தை படைச்சார் அப்படிங்கிறத சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் வாசிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அதே போல் வானத்தின் மதகை என்ன செய்ய முடியும்? அடைக்க முடியுங்கிறத யோபு சொல்கிறாரு. ஆமாம், அதே போல் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சூரியனையும் சந்திரனையும் என்ன செய்கிறார்? நிப்பாட்டிடுறார். அப்படி தானே? அப்போ இந்த வரம் இருந்தால் என்ன செய்ய முடியும்? சில நேரங்களில் இயற்கைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஆமென். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியனை பின்னிட்டு போக சொல்கிறார். ஆமாம், சூரியனை பின்னிட்டு போக சொல்ல முடியும். அப்போது இந்த வரங்கள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இயற்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் அதில் இருக்குது. சரிங்களா? அதே போல் சகலத்தையும் செய்யக்கூடிய ஞானம், எல்லாத்தையும் செய்யும். அதாவது சில பேருக்கு சில திறமைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறமைகள் என்ன செய்யும்? இந்த வரங்களில் இருக்குது. ஆமாம், அதில் யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 14ஆம் வசனத்துலேருந்து 16 வரைக்கும் நோவா அதை செஞ்சார். பேழையை கட்டுறார். அன்னைக்கு பேழை கிடையாது, கப்பல் கிடையாது, போட்டு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானம் அன்னைக்கு இல்லை. ஆனால் அந்த நோவா என்ன செய்கிறாருன்னா, அதில் பெரிய வல்லவனாக மாறுறார், பொறியியல் வல்லுநராக மாறுறாரு. அன்னைக்கே என்ன செஞ்சிட்டாரு? இன்ஜினியராக இருந்துட்டார். ஆமாம், பெரிய பேழையை உண்டு பண்ணி என்ன செஞ்சார்? அவ்வளோ மிருகங்களையும் உள்ள அடக்கி என்ன செய்கிறாரு? தண்ணியில் கொண்டு போகிறத பார்க்குறோம். அதே போல் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37 வசனத்துலேருந்து 39 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோப் என்ன செய்கிறான்? என்ன விதமான ஆடு வேணுங்கிறத கூட அவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? செய்ய முடியும், கரெக்ட் பண்ண முடிஞ்சு, அதை பெற்றெடுப்பதற்கு உதவி செய்ய முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிருகவியலில் ரொம்ப திறமையான நபராக மாறிட்டான். அதே போல் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, ஏசாயாவே என்ன செஞ்சிட்டார்? வைத்தியனாக மாறிட்டார், டாக்டராக மாறிட்டார். ஆமாம், இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க படித்ததுனால கிடையாது. இது தேவனத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்தை போதிக்கும் வசனம். ஒரு ஞானத்தை போதிக்கிற வசனம் நமக்குள்ளே வரும் பொழுது எதையாவது ஒன்றை புதுசாக செய்ய முடியும். நீங்கள் படிக்காத ஒன்றை, நீங்கள் கற்றுக்கொள்ளாத ஒன்றை உங்களால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். பவுல் பார்த்தீங்கன்னா கப்பலில் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறார்? யாத்திரையில் போகிறாரு, சொல்கிறாரு யார்கிட்ட? அங்கே இருக்க ஒரு கப்பல் மாளிகிட்ட சொல்கிறாரு, நமக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்ன செய்யலை? கேட்கலை. கடைசியில் ஆபத்து வந்துச்சு. ஆனால் அப்படின்னு கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். ஏனென்றால் அந்த ஞானத்தை போதிக்கு வசனம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவைகளை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. தூதருடைய ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு இதில் தருவார். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். பேதுரு பாருங்களேன் என்ன செய்கிறாரு? அனனியா வர்றதுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தை கூட என்ன செய்கிறாரு? சொல்ல முடிஞ்சிச்சு. நீ என்ன ஏமாற்ற பார்க்குறியா ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை நீ ஏமாற்றுறியான்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தெளிவாக சொல்ல முடியுது. அதே போல் சாமுவேல் என்ன செய்கிறான்? சவுளுடைய அப்பாவுடைய கழுதைகள் காணாமல் போயிடுச்சு. அவர் பார்க்கல எங்கேயும்.
ஆனால் வந்தவொடனே சொல்கிறார், ஆமாம் கழுதைகள் என்ன செஞ்சிச்சு, ஆல்ரெடி அகப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில். அப்போது இந்த ஞானத்தை போதிக்க வசனம் வந்து பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதே போல் சொப்பனத்தின் ஞானம். நிறைய பேருக்கு சொப்பனம்லாம் பார்ப்பீங்க, அப்படி தானே? சொப்பனங்கிறது தொல்லையின் திரைச்சினாலையும் சொப்பனம் வரும். ஆனால் இந்த சொப்பனத்தின் ஞானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் உங்களால் சொல்ல முடியும். வேதத்தில் தானியலை வாசிக்க முடியும், யோசேப்பை குறித்து வாசிக்க முடியும். இவர்களுக்கு அந்த சொப்பனத்தின் ஞானம் இருந்தது. அவர்கள் என்ன நடக்க போகுது என்பதை தெளிவாக சொல்லுவார்கள். இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஆண்டவர் அந்த வரங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதே போல் அபிஷேகத்தின் ஞானம், அபிஷேகிக்கிற ஞானம், மற்றவர்களை அபிஷேகிக்கிறது, ஆசீர்வதிக்கிற ஊழியர்களாக அபிஷேகிக்கிறது, அல்லது ஒரு நல்ல அடுத்த ஒரு பொறுப்புக்கு அபிஷேகிக்கிற அந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன செய்வார், இந்த வரம் வச்சிருக்கவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எங்கே வாசிக்க முடியும்னா 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். எலிசா என்ன செய்கிறாரு, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். சாமுவேல் என்ன செய்கிறாரு, ஆமாம் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறதை அங்கே பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்டதான இந்த வரங்கள்லேருந்து என்ன செய்யணும்னா, உலகத்தில் உள்ளது மட்டுமல்ல, தெய்வத்தினுடைய எல்லா விதமான ஆழங்களையும் கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கான ஞானத்தை இந்த வரத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருவார். ஸோ இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. சில விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4 விஷயங்கள் சொல்கிறேன். 1, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 24ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24லேருந்து 31 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லுது, ஞானமாகிய கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும். எப்போ? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24லேருந்து 31 வரைக்கும், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும். ஆமாம், என்ன செய்யணும், தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும். ஆமாம், இந்த வரம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அடுத்தது 2வது என்ன செய்யணும்னா, மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனத்தாழ்மை உள்ள நபராக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு இந்த வரங்களை தரும் பொழுது ஒரு நாள் பெருமை அடையக்கூடாது. என்றால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். அடுத்த 3வது என்னென்னு கேட்டிங்கன்னா, புதையல்களை தேடுகிறது போல ஞானத்தை தேடணும். ஆமாம், எப்படி புதையல்களை தேடுறதுக்கு ஓடுவாங்களோ மக்கள், அதுபோல் ஞானத்தை நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம தேடணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இதையும் 2ஐயும், ஆமாம் 3, 4, 6, 7 இந்த வசனங்களை நம்ம என்ன செய்யலாம், இதை பார்க்க முடியும். அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு ஞானத்தை அருளி செய்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 3-11 இந்த 2 வசனங்களும் நம்ம வாசிக்க முடியும். ஆமாம், தேவன் யார் மேலே பிரியமாக இருக்காரோ அவருக்கு இந்த வரங்களை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஆமாம், ஆனால் ஒரு 2 விஷயத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். 1, மனுஷன் ஞானத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், நம்ம படித்த அறிவினாலேயோ அல்லது நம்ம படித்த காரியங்களினாலோ என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடக்கக்கூடாது. ஆமாம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய ஞானம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சாத்தானுடைய ஞானத்தை குறித்து பார்க்குறோம். அவன் என்ன செய்வான்னா, தேவனுடைய ஞானம் இருக்கும் பொழுதே அவன் நம் மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஸோ அப்போ நமக்கு தெரியாமல் போயிடும், நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை பயன்படுத்துகிறோமா சாத்தானுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறோமான்னு தெரியாமல் போயிடும். அதனால் அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து 2வது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:8. ஆமாம், அறிவுக்கும் ஞானத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? அறிவுக்கும் ஞானத்துக்குள்ள வித்தியாசம், அறிவுக்கும் ஞானத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? யாருக்குமே தெரியலையா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது, அறிவு என்பது நாம் கற்றுக்கொண்டு வரக்கூடியது. ஸோ
இந்த அறிவை உணர்த்தும் வசனங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்க நம்முடைய எல்கை என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் மட்டும்தான். ஆனால் ஞானத்தை போதிக்கும் வசனத்துக்கு பார்த்திங்கன்னா உலகம் மட்டும் கிடையாது, பாதாளம் பரலோகம் எல்லாத்தையும் குறித்த அந்த உணர்வு, அந்த உணர்த்தக்கூடிய வசனத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தரக்கூடியது இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை மட்டும்தான் நினைச்சுவார், நமக்கு தருவார். என்ன தருவார்? என்னாகுமோ 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 2:17 வாசிக்க முடியும். உன்னதரை பற்றியதான அறிவு. ஆமாம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்க முடியும். பிலிப்பியர் 3:8 என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆமாம், இதெல்லாம் என்னது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவை உணர்த்து வசனம். ஆண்டவர் இன்னும் என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்பது பற்றியதான அறிவை குறித்து நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இயேசு பிதாவை அறிந்திருந்தார். இயேசு பிதாவை அறிந்திருந்தார். யோவான் சொல்கிறாரு, கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும் என்று என்ன செய்கிறாரு? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறத பார்க்க முடியும். ஸோ இப்படி என்னதுன்னா உன்னதரை பற்றியதான ஒரு அறிவு என்ன செய்யுது? இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தில் கிடைக்குது. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா சகல அறிவு. 2வது சகல அறிவு. என்ன அறிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த அறிவு எப்படி வருதுன்னா தீர்க்க தரிசன வரமும் இணைஞ்சு வருது. தீர்க்க தரிசன வரமும் இணைந்து வரக்கூடியது. ஆமாம், ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. ரகசியங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆமாம், அதே போல் வரம் பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா ஆவியில் சென்று புரிஞ்சுக்கிற முடியும். ஆவியில் போயிடுவாங்க, சரீரத்தில் இல்லை, ஆவியில் அவங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆமாம், அது மட்டுமல்ல, பூலோகத்தை மற்ற மக்கள்கிட்ட போகும்போது என்னன்னா கட்டாயமாக சரீரம் வேணும். ஆனால் ஆவிகள்கிட்ட போகும்போது சரீரம் தேவைப்படாது. ஆவியில் போய் என்ன செய்வாங்க? இன்னொரு இடத்துல நடக்கக்கூடிய காரியங்களை அவங்களால என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அதுதான் சகல விதமான அறிவு. அடுத்தது இருதயத்தின் நினைவுகளை அறியக்கூடிய அறிவு. இருதயத்தின் நினைவுகளை அறியக்கூடிய அறிவு. யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஆமாம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் மனசுக்குள்ள நினைக்கிறத கூட என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். என்ன தப்பான காரியத்தை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது இந்த நினைவுகளை அறியக்கூடிய அறிவு எங்கே வருதுன்னா அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலமாக வருகிறது. பொதுவாக இன்றைக்கி மக்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குணமாக்குற வரம், இல்லைன்னா என்னது? தீர்க்க தரிசன வரம். இந்த 2 தான் என்ன செய்கிறாங்க? பொதுவாக மக்கள் என்ன செய்கிறாங்க? நம்ம பயன்படுத்துறது பார்க்குறோம். ஊழியர்கள் பயன்படுத்துகிற பார்க்குறோம். இல்லைன்னா சில நேரம் போட்டிருப்பாங்க பிரசங்கத்துக்கு பேருக்கு கீழே என்ன வரும்? தீர்க்க தரிசன வரம். அதே மாதிரி இன்னொரு வரம் சொல்லுவாங்க. இன்னொரு வரம் சொல்லுவாங்க. மொத்தம் 2-3 விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் மற்ற வரங்களை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. ஆனால் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட 9 வரங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக அந்த அறிவை உணர்த்து வசனம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் தான் நம்ம வாசிக்கிறோம், இருதயத்தின் நினைவுகளை அறியக்கூடியது. ஒரு மனிதன் நம்மக்கிட்ட வரும்பொழுது அவன் என்ன நினைவோடு இருக்கிறாங்கிறத கூட ஆண்டவரால் என்ன செய்ய நமக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி காலங்களையும் வேலைகளையும் அறியும் அறிவு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அற்புதங்களை செய்கிறதுக்கு கூட என்னது? இயேசு வேலையை அறிந்திருந்த ஒரு டைம் வச்சுருந்தார். ஆமாம், நீங்கள் மற்ற யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு வேலை இருக்குது. அந்த டைம் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். எந்த நேரத்தில் அற்புதம் செய்யணுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், அது மட்டுமல்ல, காலை வருமுன்னதுக்கே என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சான்? லேகியோன் கேட்டான். பிசாசு வந்து கேட்டுச்சு, காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஏன் எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் இருக்குது. அந்த காலங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை உணர்த்து வசனம் தான் அந்த வரம். அந்த வரம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆழங்களை வெளிப்படுத்தும் அறிவு. ஆழங்களை வெளிப்படுத்தும் அறிவு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமாம், தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள முடியும். அதே போல் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவிகளின் புறப்படுகிறதையும் காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த ஆவி வந்துச்சு, எங்கே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம். அடுத்தது கற்றுக்கொள்ளும் அறிவு. கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா
படித்தாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வயசானாலும் அவங்களெல்லாம் நினச்ச முடியும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவை உணர்த்தும் வசனம் தான் கொடுக்குது. ஆமாம், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த வாசிங்க, ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார். அல்லேலூயா. அப்போ அந்த கல்விமானின் நாவை தரக்கூடிய அந்த அறிவு எங்கிருந்து தான் கிடைக்குது? இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலமாய் கிடைக்கிறது. இந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், இன்றைக்கி பாருங்கள், கல்வி அறிவு இல்லை நமக்கு. சில நேரங்களில் நம்ம படித்தாலும் ஒன்றும் மனசில் ஏற மாட்டேங்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணி இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட அறிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சந்தேகங்களை தீர்க்கும் அறிவு. சந்தேகங்களை தீர்க்கும் அறிவு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எந்த கேள்வி கேட்டாலும், ஏன் என்கிற கேள்வி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியும். ஏன்கிற கேள்வி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியும். ஆமாம், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஏன் கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவர் மேல் இரக்கமாய் இருப்பார். ஆமாம், அதாங்க வாசிக்கிறோம். அதே போல் ஏன் பிசாசை துரத்தக்கூடாமல் போயிட்டு மார்க் 9:28 வாசிக்கிறோம். அதுக்கு பதில் அவரே சொல்கிறார். ஏன் உங்களால் துரத்த முடியலை அப்படின்னு கேள்வி கேட்டு அதை சொல்லக்கூடிய அந்த வரம் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்து ஆவிகளை பகுத்தறிகிற, ஆவிகளை பற்றிய அறிவு. ஆவிகள், பலவிதமான ஆவிகள் நமக்கு இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு இருக்காருன்னு. ஆவிகளை பற்றியதான அறிவு நமக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் வேணும். ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வழியில் நம்ம பிசாசு எப்படி வருகிறான் என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அதை பின்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த இப்படிப்பட்டதான இந்த வரங்கள் என்னெல்லாம் சொன்னேன்? வரிசையாக சொல்லுங்கள். 2வது உள்ளது உன்னதரை பற்றிய அறிவு இருக்கணும், சகல அறிவு இருக்கணும். அடுத்தது இருதயங்களின் நினைவுகளை அறிகிற அறிவு இருக்கணும், காலங்களை வேலைகளை அறிகிற அறிவு இருக்கணும், கற்றுக்கொள்ளுகிற அறிவு இருக்கணும். ஆமாம், சந்தேகங்களை தீர்க்கிற அறிவு, ஆவிகளை பற்றிய அறிவு. இத்தனை அறிவுகள் நமக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் தேவை. இதை செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அவ்வளோதான். நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது இந்த வரங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். அறிவை உணர்த்தும் வசனம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட என்ன இல்லை? ஞானத்தை போதிக்கும் வரமும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும் இல்லை. ஆமாம், வெறும் குணமாக்கும் வரமும் தீர்க்கதரிசன வரத்தை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுவும் தேவையான ஒன்று தான். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட வரங்களை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை என்னன்னு பார்க்கலாம். ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ன செய்யுமானா, கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்க முடியும். ஆனால் அறிவை உணர்த்தும் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நிழலாட்டமாய் பார்க்க முடியும் ஆண்டவரை. ஸோ அதான் வித்தியாசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது வரம் என்ன வரம்? 3வது வரம் விசுவாசம். விசுவாசம் 3வது வரம். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம இதில் ஆவியின் கனிகள்லையும் என்ன செஞ்சோம்? விசுவாசம்ங்கிறத வாசித்தோம். இதுலேயும் நம்ம விசுவாசம்னு ஒன்று இருக்குது. விசுவாசம் வரம் உள்ளவர்கள் என்ன செய்ய முடியும்னா எதையும் சாதிக்க முடியும். ஒரு மனிதனிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் அவனால் எதையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் மலைகளை, அதான் வசனம் சொல்லுகிறது, 1 Corinthians 13:2 வாசிக்க முடியும். அதே போல் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விதமான காரியத்தை அவங்களால செய்ய முடியும். ஆமாம், மலைகளை பெயர்க்கத்தக்கதான எல்லா காரியத்தையும் அவங்களால செய்ய முடியும். விசுவாசம் அதான் சொல்கிறார்ல, ஆண்டவர் சொல்கிறார்ல. ஆமாம், ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆமாம், மலைகளை பெயர்த்து தள்ளிடலாம். ஸோ அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? இந்த வாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசத்தை பிடுங்கவும் நாட்டவும் அவங்களுக்கு என்ன செய்தான்? இந்த வாரம் உதவி செய்யுது. ஆமாம், தேசத்தை பிடுங்கவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசியல்வாதிகளை மாற்றக்கூட என்ன செய்ய முடியும்? ஆமாம், முடியும். அவ்வளோ வல்லமை என்ன செய்ய இந்த விசுவாசத்தின் மூலமாக செயல்படுது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நம்ம ஜோம் பண்ணுறோம். இந்த நபர்களை ஆசீர்வதிங்கன்னு ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம ஆசீர்வதிங்க நம்ம ஜோம் பண்ணுறோம். ஏன்? அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதமாக நமக்காக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து இவ்வரத்தினுடைய உதவினால் என்ன செய்யலாம்? கிறிஸ்துவுக்காக ஜீவனை இழக்கவும் என்ன செய்வாங்க? துணிவார்கள். ஆமாம், இந்த வரம் இருக்கிறவங்க
ஆண்டவருக்காக சாகிறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. நம்மளால நினைச்ச முடியாது, இருக்க முடியாது, அப்படி தானே? ஆனால் விசுவாசம் வர உள்ளவங்க சாகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்துலையும் எப்பவும் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அடுத்த விசுவாசத்தினுடைய வகைகள் நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. விசுவாசத்தின் வகைகள். சிருஷ்டிக்கும் விசுவாசம். விசுவாசத்தினால சாரால் என்ன செஞ்சாங்களா? பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது விசுவாசத்தினால சாரால் என்ன செஞ்சாங்க? 90 வயசான ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க? குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அவங்க சரீரத்தின்படி அவங்க பெற்றெடுக்க முடியாது, ஆனால் விசுவாசத்தினால் அதை செய்கிறாங்க. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாக தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமாம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ விசுவாசம் ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நியாயத்திற்கும் விசுவாசம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயம் தீர்க்க முடியும், ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்க முடியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாய வித்தைக்காரன் எலிமா என்கிறவனை பார்த்து எதிர்த்து நிற்கிறான் பவுல். ஆமாம், உன் பணம் உன்னோட நாசமாக போட்டோம் அப்படிங்கிறான். அப்படியே ஆகுது. ஆமாம், ஒரு மனுஷனை நியாயத்திற்க முடியும் விசுவாசம் உள்ளவர்கள். ஆமாம், அதாவது சபிக்கிறது மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. சபிச்சா அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வசனங்கள் சொல்லுது. அதே மாதிரி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவும். அன்பினால் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் செய்ய முடியும், அந்த விசுவாசம் இருந்தால் செய்ய முடியும். அதே மாதிரி நீங்கள் கடினமாக்கும் விசுவாசம். கடினமாக்கும் விசுவாசம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே கடினமான விசுவாசம், அதாவது கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் என்ன செஞ்சிடலாம்? மலைகளையும் பெருத்திடலாம். ஸோ அந்த ராக்கி ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க, கடினமான ஸ்ட்ராங்கான ஃபெய்த், ஸ்ட்ராங் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம். கடினமானனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆமாம், அந்த விசுவாசம் இருந்தால் என்ன செஞ்சிடலாம்? ஆபிரகாம் விசுவாசம் அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், இரத்த சாட்சிகளோட விசுவாசம் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யங்களை என்ன செஞ்சாங்களாம்? ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆமாம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை உன்னில் துவக்கிறவர் இயேசு. ஆமாம், நம்மக்கிட்ட இருந்தால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை துவக்கிறார். அப்போ ஆண்டவர் மேலே நம்ம அன்பாக இருந்தால், ஆண்டவரை நேசித்தா அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும். விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா எதையும் நீங்கள் செய்ய முடியும். ஆமாம், அல்லேலூயா. அப்படி தானே? அற்புதங்களையும் நம்ம அப்படி தான் பெற்றுக்கொள்கிறோம். அது என்னென்ன தேவைகள் வருதோ அத்தனையும் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம். இவ்வரம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய குணாதிசயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்க. ஆமாம், எபிரேயர் 11:6. தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அடுத்தது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைப்பாங்க. இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட சேர் இருக்க மாதிரி நான் உட்கார்ந்தா என்ன நினைப்போம்? எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசம் இருந்தால் எனக்கு சேர் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ எது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை ஆண்டவரால் தர முடியும். சரிங்களா? அடுத்து, காணப்படாதவைகள் கூட தெரியும். எதெல்லாம் நமக்கு பார்க்க முடியலையோ அதெல்லாம் அவங்க பார்க்க முடியும். அதுதான் விசுவாசம். ஆமாம், மரணத்தை காணாமலும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எபிரேயர் 11:5 வாசிக்கிறோம். ஸோ ஏனோக்கு மரணத்தை பார்க்கல கடைசி வரைக்கும். ஏன்னா விசுவாசத்தினால அவன் ஜெயித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதனால் என்ன செய்கிறேன்? வேகமாக அடுத்தடுத்த டாபிக் நான் போகிறேன். 3வது விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். 4வது குணமாக்கும் வரம். குணமாக்கும் வரம் இன்றைக்கி பரவலாக என்ன செய்கிறோம்? பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். எதுலெல்லாம் குணமாக்கும் வரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரீரத்தில் நமக்கு குணம் வேணும். அதே போல் நம்முடைய மனதளவில் நமக்கு என்ன செய்யணும்? மென்டலி நமக்கு என்ன செய்யுது? சுகம் வேணும். அதே போல் உணர்ச்சியில் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் பார்த்தீங்களா, அது கூட ஒரு விதமான நமக்கு ஒரு குணம் வேணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேணும். இந்த வரங்கள் நமக்கு எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்காவது ஜெபிச்சா என்ன செய்யும்? சுகம் ஆவாங்க. ஜனங்கள் என்ன செய்வாங்க? சுகம் ஆவாங்க. சில நேரங்களில் பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, எங்களுடைய பாட்டி திடீர்னு ரொம்ப படுக்கையாகிட்டாங்க. ஒரு 7 மாதம் ஆச்சு. எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. இனிமே அவ்வளோதான், டாக்டர் சொல்லிட்டாங்க, வயசாகிடுச்சு, செத்துருவாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் போய் பார்க்கும்போது என்ன செய்யணும்? அவங்க எந்திரிக்கணும். ஆண்டவரே, 7 மாதம் படுக்கையில் இருக்காங்க, சாப்பிடக்கு ஒன்றும் இல்லை, அவங்க சாப்பிடலாம், தண்ணி மட்டும் தான் குடிக்காங்க, ஆள் அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் போய் ஜெபம் பண்ணேன்.
கையை வச்சுலாம் ஜெபம் பண்ணல, அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணேன். அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்க எந்திச்சு நடக்கணும்னு ஜெபம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் எந்திச்சு நடந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே இன்னும் 5 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு ஜெபம் பண்ணேன். எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஏன்னா எங்கள் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே 5 வருஷம் கொடுங்க ஆண்டவரே. கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஆல் அவுட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குணமாக்கும் வரோம் நம்ம ஜெபிச்சா அது என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. இதில் வேதத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அதிகமாக செஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அற்புதங்கள் தான். அற்புதங்கள் தான் அவர் அதிகமாக செஞ்சுருக்கிறார். அது முக்கியமாக குணமாக்கியிருக்கிறார். நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அதே மாதிரி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரியை வாசிக்கிறோம். அவள் தொட்ட உடனே என்ன செஞ்சுட்டாங்க? சுகமாயிட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக சில நேரம் நடக்கும். ஆமாம். அடுத்து அப்போஸ்தலர்கள் அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு? பிச்சை எடுக்கிறாரு. அங்கே அவங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவர் வந்து கையை பிடிச்சி தூக்கி எழுப்பி விடுறாரு. அதை நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது எலிசா என்ன செய்கிறான்? நாகமான்கிட்ட போய் என்ன செய்கிறான்? நீ போய் ஆற்றுல முங்கிட்டு வா அப்படிங்கிறான். முங்கிட்டு வான்னு சொன்ன உடனே என்ன செஞ்சான்? 7 முறை முங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் கைகாலெலாம் என்ன செஞ்சு? குஷ்டரோகை நீங்கி போச்சு. ஸோ இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் செய்யணும். இது யார் செய்கிறது? பாஸ்டர் இல்லை, விசுவாசிகளும் செய்யணும், எல்லாரும் செய்யணும். அப்போ நம்ம செய்யணும்னா என்ன வேணும்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம இதை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் என்ன செய்கிறாரு? செய்கிறாரு. இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குணமாக்குறவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, ஜனங்கள் விசுவாசத்தில் வளரணும். அது மட்டுமல்ல, சபைகளை என்ன உற்சாகப்படுத்தணும், ஜனங்கள் உற்சாகப்பட்டு ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் இந்த குணமாக்கும் வரங்களை என்ன செய்கிறார்? சபையில் வைத்திருக்கிறார். இது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மனிதனுடைய செயல்பாட்டினால் அல்ல, மூளையினால் கிடைக்க போகிறது இல்லை. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி தான் கிடைக்கும். அவருடைய நேரத்தில் தான் அவர் என்ன செய்வார்? இதை செய்வார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்தில் அது தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாம், சில நேரங்களில் சில அற்புதங்கள் உடனே நடக்கும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். சில அற்புதங்கள் ரொம்ப தாமதமாக இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் வேணும், விசுவாசம் வேணும், பொறுமை வேணும். இதெல்லாம் இருந்தால் என்ன செய்யும்? சில நேரங்களில் அற்புதங்கள் அப்படியே படிப்படியாக நடக்கும். ஆமாம், நீங்கள் 2 ராஜாக்களில் வாசிக்கிற பொழுது எசேக்கியாவை பார்த்தீங்களா? எசேக்கியா என்ன செய்கிறாரு? நீ வந்து 3 நாளில் என்ன செய்வேன்? ஆலயத்துக்கு போவேன்னு சொன்னார். 3 நாள் ஆயிடுச்சு எதுக்கு? அவர் எந்திக்கிறதுக்கு. ஆமாம். ஸோ சில பேருக்கு உடனே நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிற பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தினால மார்க் 5ஆம் அதிகாரம் 34 வசனம், விசுவாசத்தினால அற்புதங்கள் நடக்கிறது. ஆமாம். ஸோ இந்த அற்புதங்களுடைய நம்முடைய அற்புதங்கள் என்னென்னா பரவலாக வெளியே தெரியும். அறிவை உணர்த்து வசனமோ, ஞானத்தை போதிக்கும் வசனமோ, இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்ய வெளியே பரவலாக தெரியாது. ஆனால் ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மக்களுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு தெரியுமா நேற்று அவங்களுக்கு சுகமாயிடுச்சு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த வரங்கள் நிச்சயமாக என்ன செய்யும்? செயல்படும். அடுத்து 5வது என்னது? 5வது வரம் ஆவிகளை 5வது அற்புதங்களை செய்யும் சக்தி. ஸோ இந்த அற்புதங்களை சக்தியும் குணமாக்கும் வரமும் ஓரளவு சிமிலர் தான். ஆனால் சில காரியங்களை நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. அற்புதங்களை செய்வர்களுடைய அடையாளங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேவனுடைய சமூகத்தில் கற்றுக்கொண்டவங்களாக இருப்பாங்க. முதல் விஷயம். ஆமாம், அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி உள்ளவங்க தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பாங்க. யோசுவா, மோசே அவங்கெல்லாம் அப்படி தான் கற்றுக்கொண்டார்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய வகுப்பில் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. ஆமாம், அதை நம்ம வாசிக்க முடியும். அதே போல் அவங்க என்ன செய்வாங்க? அதே போல் அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்கி வாசம் பண்ணுவாங்க. யார் கூட? ஏற்கனவே அற்புதம் பெற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அற்புதம் செய்யக்கூடியவங்களோட சேர்ந்து இருந்து கற்றுக்கொண்டு அவங்க அப்படி இருப்பாங்க. எக்ஸாம்பிள் யோசுவா, எலிசா, இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவருடைய குருமார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள். ஆமாம், அதே போல் கர்த்தரால் அனுப்பப்பட்டவங்க இருக்காங்க, ஞான வரங்களை பெற்றவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய அடையாளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மோசே யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். இவங்களுடைய அடையாளம், இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கென்று கர்த்தர் ஜனத்தை சுதந்தரிக்கணும், நமக்காக என்ன செய்யணும்? ஜனங்களை
ஆண்டவருக்குன்னு சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த அடையாளங்களை, அற்புத அடையாளங்களை கொடுக்குறாரு. அடுத்து ரட்சிப்புக்காக கொடுக்குறாரு. ரட்சிப்புக்காக ஆண்டவர் கொடுக்குறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக இந்த அற்புத அடையாளங்களை அவங்க செய்ய முடியும். அடுத்து கர்த்தர் தரிசனமானதை நிரூபிக்க, கர்த்தர் தரிசனமானதை நிரூபிக்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலையும் நம்ம 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஆமாம், அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வதற்காக, ஆமாம், ஆண்டவர் இப்படிலாம் அற்புதம் செஞ்சார் என்பதை சொல்வதற்காக கொடுக்கப்படுகிற அடையாளம். ஆமாம், அற்புதங்களை செய்யக்கூடிய விதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினால அற்புதங்களை செய்ய முடியும். ஆமாம், அதே போல் அற்புதங்களை செய்யும் வல்லமை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதே போல் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலையும் குஷ்டரோகி தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறார், அங்கே விடுதலை ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், அதே மாதிரி தேவனே நடப்பிக்கிறது, இயேசுவே நமக்கு என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்கிறத நம்ம வாசித்தோம், பைபிளில் நிறைய பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இந்த அற்புதத்தில் முக்கியமானது என்னென்னா 5 அப்பமும் 2 மீனும். ஆண்டவர் என்ன செஞ்சார், 5000 பேருக்கு போஷித்தார். அதே மாதிரி 7 இன்னொரு இடத்துல 4000 பேருக்கு போஷிக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட அற்புதங்களை, சக்திகளை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்களோட விருப்பப்படி என்ன செய்யலாம், அவங்க அற்புதத்தை செய்ய முடியும். ஆமாம், அவங்க வியாதியை உண்டாக்கவும் முடியும், அதை குணமாக்கவும் முடியும். யாருக்கு, அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி உள்ளவங்க என்ன செய்ய முடியும், அவங்க வியாதியை உண்டாக்கவும் முடியும், அதை குணமாக்கவும் முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 6லேருந்து 7 வரைக்கும் வசனங்களை வாசிக்கிறோம். ஆமாம், உயிர் கொடுக்கவும் முடியும், உயிரை எடுக்கவும் முடியும் அவங்களுக்கு. ஆமாம், அந்த வரம் உள்ளவங்க. எலியாவை குறித்து நம்ம வாசிக்க முடியும், எலியாவில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கல்லுகளை அப்பமாக்க முடியும். அதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிசாசு சொன்னான் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன செய்ய முடியும், கல்லுகளை அப்பமாக்குங்க அப்படின்னு சொன்னான். ஆமாம், பசியில் இருந்தவொடனே கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆமாம், அதே மாதிரி மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க முடியும். இந்த அற்புதங்களை சக்தி உள்ளவங்க மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க முடியும். ஆமாம், சர்ப்பத்தை மிதிக்க முடியும், சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் இந்த அதிகாரம் உள்ளவங்க இருப்பாங்க. சரி, சில ஆலோசனைகள். இந்த அற்புதம், இந்த வரம் பெற்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பண்டிகளுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாதான், முத்தை போடக்கூடாது. ஆமாம், தேவையான இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த அற்புதங்களை நம்ம பயன்படுத்தணும், அற்புதம் உள்ள சக்தியை பயன்படுத்தணும், இந்த வரத்தை பயன்படுத்தணும். ஆமாம், அதே மாதிரி கர்த்தர் பெருகணும், நம்ம சிறுகணும். இந்த வரம் உள்ளவங்க என்ன செய்யணும், கர்த்தர் பெருகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே செயல்படணும். எப்பா நான் அற்புதம் செய்கிறவன் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்ச முடியாது. தேவையில்லாத இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆமாம், ஜனக்கூட்டத்திலேருந்து எப்பவுமே என்ன செய்யணும், விலகி இருக்கணும். ஆமாம், பப்ளிக்கில் போய் நின்றுட்டு நான் அற்புதம் செய்கிற ஆள் அப்படின்னு காண்பிச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்பொழுது தேவ சமூகத்திலேயே காத்திருக்கக்கூடிய நபராக இருக்கணும். ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவ சித்தத்தின்படி என்ன செய்யணும், அற்புதங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ இந்த காரியங்களை என்ன செய்ய முடியும். அதே மாதிரி சில நேரங்களில் மனம் திரும்பாத ஊழியக்காரங்க கூட என்ன செய்வாங்க, இந்த அற்புதங்களை செய்வாங்க. ஸோ அது இயல்பாக நடக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஆமாம், அதே போல் நம்ம என்ன செய்யணும், நம்ம சிறுகணும், தேவன் பெருகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். 6வது என்ன வரம், தீர்க்க தரிசன வரம். முக்கியமானது 6வது தீர்க்க தரிசன வரம். இன்றைக்கி தீர்க்க தரிசனம் என்பது 2 விஷயம் இருக்குது. தீர்க்க தரிசி வேற, தீர்க்க தரிசனம் என்பது வேற. தீர்க்க தரிசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. நம்மளை போல் அவங்களால வாழ முடியாது. தீர்க்க தரிசிகள் என்னச்சுன்னா, ஆண்டவர் சொல்கிறபடி தான் நடக்கணும். ஆமாம், நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பைபிளில் பழைய எல்லா தீர்க்க தரிசிகளுமே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று முழு மனதோடு அர்ப்பணித்தவர்கள். அவர்களுடைய சொந்த விருப்பத்துக்காக எதையும் செய்ய முடியாது. தேவன் சொல்லுகிற காரியத்தை மட்டும்தான் செய்யணும். ஆனால் தீர்க்க தரிசன வரம் என்பது வேற. இந்த வரம் என்பது எதற்காக அப்படின்னா, நாளைக்கு உங்கள் பர்ஸை பாருங்கள், நாளைக்கு காலையில் 10,000 ரூபா உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கா இல்லை. ஆமாம், எதுக்கு தெரியுமா, விடாய்த்து போயிருக்கும் பொழுது, சோர்ந்து போயிருக்கும் பொழுது, இனி என் வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவது தான் தீர்க்க தரிசனம். ஆமாம், நான் மனசில் என்ன நினச்சேனோ அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஆமாம், சில நேரங்களில் பார்க்குறோம், நம்ம நிறைய இடத்துல நம்ம டிவியில் யூடியூப்லலாம் நிறைய கேட்குறோம், ஸ்டேஜில் என்ன செய்கிறாங்க, அப்படியே அடித்து விடுவாங்க பாருங்கள். அதெல்லாம் தீர்க்க தரிசனம். தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவது தான் தீர்க்க தரிசனம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். தீர்க்க தரிசன வரத்தை நாடணுமா.
எல்லா வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரு ஆண்டவர் யாரு, எப்படிப்பட்டவர் என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு. அப்படி அவருடைய குணாதிசயங்கள் என்னன்னு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த வரங்கள் என்ன செய்யும்னா அது கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகுமா. சோர்ந்து போறவனுக்கு ஆறுதல் உண்டாகும், வருத்தப்பட்டு இருக்கவனுக்கு ஆறுதல் உண்டாகும், புத்தி இல்லாதவர்களுக்கு புத்தி உண்டாகும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த தீர்க்க தரிசன வரங்களை சபையில் வைத்திருக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வருவதல்ல, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது எப்பொழுதும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு தீர்க்க தரிசியை போல நீங்கள் செயல்பட முடியாது. ஆனால் இந்த வரங்கள் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிறைய நேரம் சொப்பனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறாரல்ல, அதே மாதிரி தீர்க்க தரிசன வரங்கள் நீங்கள் ஜெபிக்கிற பொழுதே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், இந்த குறிப்பிட்ட நபரை குறித்து, இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை குறித்து, இந்த குறிப்பிட்ட ஊழியரை குறித்து, இந்த குறிப்பிட்ட சபையில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் மூலமாக அதை நமக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லப்பட்டது போல தீர்க்க தரிசன வரங்கள் என்ன செய்யுமா, பக்தி விருத்தி உண்டாகும் அப்படின்னு வாசிக்கும். அந்த 14ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் அந்நிய பாஷைக்கும் அதே போல் தீர்க்க தரிசன வரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்குறோம். நிறைய நேரங்கள் அந்நிய பாஷை பேசி நம்ம என்ன செய்யறோம், சபையில் பேசுகிறோம், ஆனால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதை விட தீர்க்க தரிசன வரம் ரொம்ப முக்கியம், இதை நாடுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வரங்கள் சபையில் என்ன செய்யுமா, பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமாம். ஸோ அதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வரங்களை நாட சொல்கிறோம். இந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வரங்கள் நமக்குள்ளே செயல்படும் பொழுது நம்ம பரிசுத்தம் இல்லாமல் போக மாட்டோம், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். பரிசுத்த ஆவியை நம்மக்கிட்ட ஒவ்வொரு முறை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு முறை சொல்லிக்கிட்டே இருப்பார், இப்படி இருக்கணும், இதை செய்யணும், இதை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், இதன் மூலமாய் உருவாக்குவார். ஸோ இந்த தீர்க்க தரிசன வரங்களை நம்ம என்ன செய்யணும், அதிகமாய் விரும்பணும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அதிகமாய் விரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 21ஆம் வசனம் சொல்கிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ தீர்க்க தரிசனங்கள் என்னன்னா நம்ம விருப்பத்தின்படி நம்ம செய்யறதல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய என்னவா, அவருடைய ஆவியால ஏவப்பட்டு என்ன செஞ்சாங்க, பேசினாங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் வரம் மிகவும் நல்லது, ஆனால் வசனத்தினுடைய ஆழம் இருக்கணும். வசனம் இல்லாமல், வசனம் தெரியாமல் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா அது நீங்கள் உங்கள் வாயினால் சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வசனத்தை உறுதிப்படுத்துகிறதாக என்ன செய்யணும், காணப்படணும். தேவனுடைய தீர்க்க தரிசனம் வரம் நம்முடைய தேவனுடைய இருதயத்துக்கு நேராக நம்மளை என்ன செய்யணும், வழி நடத்துதான்னு பார்க்கணும். நம்மக்கிட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு வருது, இல்லை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது வசனத்துக்கு ஒத்து போகுதாங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கணும். நிறைய ஊழியக்காரங்க பல பேர் வந்து நம்மக்கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அது நம்ம வசனத்துக்கு ஒத்து போகுதா, வேதத்தின்படி அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சோதி தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த தீர்க்க தரிசன வரங்களை நம்ம என்ன செய்யலாம், நாடலாம். நாடும் பொழுது சபையில் ஒரு பக்தி விருத்தி உண்டாகும், ஜனங்களுக்குள்ள பயம் உண்டாகும், தேவனுக்கு பிரியமாக வாழ்வாங்க. சோர்ந்து போனவங்க என்ன செய்வாங்க, சத்துவத்தை அடைந்து கொள்வார்கள். எதையாவது எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு அது ஒரு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா. அடுத்த 7வது தீர்க்க தரிசன வரம் ஆவிகளை, 7வது தீர்க்க தரிசன வரம் என்ன வரும், ஆவிகளை பகுத்தறிய வரம். இந்த ஆவிகளை பகுத்தறிய ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆவிகளை பகுத்தறியணும். எப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஆவிகளை நம்ம என்ன செய்யணும், பகுத்தறிகிறவங்களாம் நம்ம என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதை ஒவ்வொன்றே பார்க்கலாம். சில காரியங்களை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். 1, சாத்தானும் அவனுடைய தூதர்களும். ஆவிகள் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிகளை பகுத்தறிகிறது. யார் நம்மக்கிட்ட வர்றாங்க, என்ன பேச வர்றாங்க, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்வதற்கு இந்த பகுத்தறியும் வரங்கள் நமக்கு உதவி செய்யும். ஆமாம், சாத்தானும் அவனுடைய தூதர்களும். அவன் எங்கேருந்து வர்றான், பழைய பாம்பாகிய வலுசற்பம் லூசிஃபர், அவன் தான் என்ன செய்தான், இந்த சாத்தான். இந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும்.
இது தேவனுடைய தூதர்களிலிருந்து விலத்தள்ளனான தூதன், அவன் தான் லூசிஃபர். ஸோ இந்த லூசிஃபருடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தேவ மனுஷனும் என்ன செய்யணும், கீழே விழணும். ஆமாம், விபச்சாரத்தில் விழணும், பேசித்தனத்தில் விழணும், பரிசுத்தமாக வாழக்கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். இதற்காக அவன் என்ன செய்வான், ஜனங்களை ஏற்படுத்துவான். ஜனங்களை ஏற்படுத்தி என்ன செய்வான்னா, நம்மக்கிட்ட அப்படியே நூதன உபதேசத்தின் மூலமாக நம்மளை கிரியை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, அவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே, அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே நம்ம நினைப்போம். கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை வேறு ரூட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க, ஆண்டவர் விட்டு வழி விலக செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் ஆவிகளை பகுத்தறிகிறது ரொம்ப அவசியமானது. முக்கியமாக சபையில் வரும் பொழுது, சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம ஆவியை அவங்க ஆவியை ஒத்து போகுதான்னு பார்க்கணும். ஒத்து போகலன்னு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமாம். ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டு, இந்த பிசாசு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியை சுற்றி வருவான், பூமியை சுற்றி வருவான். அதே போல் தேவனோடு வழக்காடுவான். யோபுல வாசிக்கிறோம், அவன் தேவனோடு வழக்காடுகிறத நம்ம வாசிக்க முடியும். ஆமாம், மனிதனுடைய அது மட்டுமல்ல, வானத்திலேருந்து அக்கினியை இறக்க அவனால் முடியும். ஆமாம், அப்படிப்பட்ட பிசாசு. ஸோ அந்த தூதர்கள் நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி விபத்துகள் ஏற்படுவதற்கு அவன் தான் காரணமாக இருக்கான். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பகுத்தறிகிற வரம் நமக்கு ரொம்ப அவசியமானது. ஸோ இந்த வரங்களை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது வரங்கள். 8வது வரம் பார்த்திங்கன்னா 8, 9 2 தான் இருக்குது. நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பற்பகல பாசைகளை பேசுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அந்நிய பாசை பேசுகிறத பற்றி நம்ம நிறையா என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் பற்பல பாசைகளை பேசுகிறத குறித்து நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். தூதர் பாசைகள், பற்பல பாசைகளில் சில பாசைகள் இருக்குது. ஒன்று தூதர் பாசைகள், 2வது மனுஷ பாசைகள், 3வது அந்நிய பாசைகள். எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. தூதர் பாசைகள், மனுஷர் பாசைகள், அந்நிய பாசைகள். இந்த அந்நிய பாசை குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனத்துக்கும் அதற்கும் எதிராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எப்போ அந்நிய பாசை பேசக்கூடாதுன்னா, அன்பு இல்லாமல் இருந்தால் அந்நிய பாசை பேசக்கூடாதான். ஆமாம், அந்நிய பாசை பேசக்கூடாது. சபையில் வியாக்கியானம் பண்ணுறவங்க இல்லைன்னா அந்நிய பாசை பேசக்கூடாதான். அதே மாதிரி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அந்நிய பாசை பேசக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்நிய பாசை பேசக்கூடாது. இல்லாதவங்க அல்லது அவிசுவாசிகள் இருக்கும்போது அந்நிய பாசை பேசக்கூடாது. அவங்களுக்கு புரியாதில்ல, அதனால் பேச வேண்டாம். தெரிந்த தமிழில் நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமாம். ஸோ அதுதான் அந்நிய பாசை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. மனுஷர் பாசைகள். ஆமாம், இந்த வரம் பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவன் தனக்கு தந்த வரத்தின்படி என்ன செய்வாங்க, ஜென்ம பாசைகளில் பேசுறது. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய, மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய மொழிகள் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த மனுஷர் பாசைகள். சில நேரங்களில் பாருங்கள், சில பேர் வந்து வேறு இடத்துக்கு போய் வேறு மொழியில், அவங்களுக்கு தெரியாத மொழியில் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பாசை தான் மனுஷர் பாசை. அந்நிய பாசை அதே மாதிரி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. பரியாச உதடுகள், அதே போல் மறு உதடுகள் அப்படின்னு 2 பாசை இருக்குது. ஆமாம், இந்த பாசைகளும் நம்ம பேச முடியும். அதுமாதிரி பற்பல பாசைகள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பற்பல பாசைகள், வெரைட்டியான பாசைகளை நம்மளால் பேச முடியும். நம்ம என்ன செய்கிறோன்னா, வெறும் அந்நிய பாசையோடு நின்றுதோம். ஆமாம், வெறும் அந்நிய பாசையோட நின்றோம். இந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்டதான எல்லா பாசைகளும் நம்ம பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய மகத்துவங்களை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பாசைகள் நமக்கு தேவை. அடுத்தது 9வது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசைகளை வியாக்கியானம் பண்ணுறது. பாசைகளை வியாக்கியானம் பண்ணுறது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது போல், அங்கே சொல்லப்படுகிற இந்த மனுஷ பாசையில் பேசுகிறது மட்டுமல்ல, அதை நம்ம மொழிபெயர்க்கிறவங்களாக நம்ம மாறணும். ஆமாம், 1 கொரிந்தியர் 14:5 வாசிக்க முடியும். ஆமாம், இந்த அர்த்தத்தை கட்டாயமாக சொல்லணும். பாசைகளை அர்த்தத்தை சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, ஆராதிக்கும் போது அபிஷேகத்தில் நுழையும் பொழுது அந்நிய பாசையில் பேசுவாங்க. அதை இன்னொருத்தர் நினச்சிவாங்க, அந்நிய பாசையில் வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆமாம், வியாக்கியானம் பண்ணுவாங்க, கடைசியில் தமிழில் அர்த்தமும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம சபைகள் என்ன செய்யணும், அந்த மாதிரி அந்த வியாக்கியான வரங்கள் நம்ம சபையில் என்ன செய்யணும், எழும்பணும். ஆமாம், உருவாகணும், ஒவ்வொருக்குள்ளும் உருவாகணும். அப்படி உருவாகும் போது தான் சபை பக்தி விருத்திக்கு எதுவாக என்ன செய்யும், செயல்படும். அது மட்டுமல்ல, சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். வெறும் சத்தியத்தை மட்டும் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை நம்முடைய வரங்கள் மூலமாக அதை நம்ம செயல்படுத்த வேண்டியது அவசியமானது.
ஸோ அப்படி செய்யும்போது இந்த வரங்கள் சபையில் செயல்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்க ஜனங்கள் என்ன செய்வாங்க, சபைக்குள்ள வந்துடுவாங்க. ஏங்க அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அது என்ன செஞ்சிச்சு, அது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கை வச்சு அற்புதம் நடக்கணும், ஆமாம், ஞானம் உண்டாகணும், வெளிப்படணும், ஞானம் வெளிப்படணும், ஆமாம், வசனம் வந்து தெளிவாக வெளிப்படணும் மற்றவங்களுக்கு, அதே மாதிரி வியாக்கியானம் பண்ணணும். இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது சபை எழுப்புதல் அடையும், பரலோகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆயத்தமாயிருவோம். ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம், கண்டிஷன், இந்த வரங்கள் எதுக்குன்னா சபை பக்தி விருத்தி அடைவது மட்டும்தான். நம்ம பக்தி விருத்தி அடைவதற்கல்ல, சபை பக்தி விருத்தி அடைவதற்கு. நம்ம பக்தி விருத்தி அடையணும்னா நமக்கு தேவையானது ஆவியின் கனிகள். நம்ம பரலோகத்துக்கு போனோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான குவாலிட்டி என்னது, ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் இல்லாமல் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் ஆவியின் வரங்கள் சபையில் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறத நீங்களும் பார்க்க முடியும், சுற்றி இருக்க ஜனங்களும் பார்ப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த வரங்கள் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், நம்ம சபையில் உண்டாக்கும். இப்போ ஆல்ரெடி நமக்கு 5 சபைகளை தான் நம்ம உண்டாக்கணும்னு நினச்சா 15 சபைகளை என்ன செய்ய முடியும், புதுசாக உருவாக்க முடியும். எனவே சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு போதகர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட போதகர்களாக மாறணும்னா இந்த வரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டு